எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் பாரதி. எங்கள் அப்பா பேர் டி சீனிவாசன். நான் வந்து பவானி குமராபாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் சடைமலைங்கிற சிறிய கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் செகண்டரி ஸ்கூல் குமராபாளையத்தில் வந்து படித்தேன். மயில் அகாடமி வந்து முதல்ல எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கேஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்தேன். கேஷ் கோர்ஸ் எனக்கு அவங்க நினச்ச டீச்சிங் அந்த கோச்சிங் எனக்கு பிடிச்சிருந்தனால ரிப்பீட்டில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் இந்த அகாடமி வந்து ஜாயின் பண்ணி படித்தேன்னா, நான் வந்து தமிழ் மீடியம். தமிழ் மீடியத்துக்கு எந்த அகாடமியும் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் மயில் அகாடமியில் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அதனால் வந்து தமிழ் மீடியம் எங்கேயும் மெட்டீரியல் இல்லை. அது கோச்சிங் ஃபீஸும் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் மயில் அகாடமி சூஸ் பண்ணி படித்தேன். இங்கே கோச்சிங் டீச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம ஏதோ சஜஷன் சொன்னால் கூட அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம கரெக்டாக கிளாஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எக்ஸாம் கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கொஸ்டின் எப்படி ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து மயில் அகாடமியில் வந்து டெய்லி டெஸ்ட்டு, வீக்கெண்ட் ஸ்டார்டிங் ஒரு வீக்கெண்டில் ஃபுல்லாக என்ன நடத்துகிறாங்களோ அது வீக்கெண்டில் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பிசிபி வச்சாங்க. ஒரு 20 ஃபுல் டெஸ்ட்டுக்கு மேலே வச்சாங்க. அது ரொம்ப எக்ஸாம் டைம்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுனதுலாம். அப்புறம் கொஸ்டின்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மயில் அகாடமி படித்தது வந்து எனக்கு சீட் எடுக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மயில் அகாடமி படித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸுக்கும் மயில் அகாடமி மேனேஜ்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ்.